ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்க்கலாங்களா? இன்றைக்கி ஒரு பர்த்டே விருந்து, பிறந்தநாள் ஒரு விருந்து தாங்க. யாருக்கு பிறந்தநாள் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு தான் பிறந்தநாள். பாப்பாக்காக சிக்கன் பிரியாணியும் 65யும் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஈஸியான மெத்தடில் குயிக்காக நம்ம பண்ணிடலாம். அது எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்லாம் பார்க்குறீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரு 1.5 டம்ளர் அரிசி நான் டம்ளரில் தான் அளவு எடுப்பேன், அதில் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி இதுதான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒரு கையளவு புதினா, எண்ணெய் தான் இன்றைக்கி ஊற்றிருக்கேன், நான் நெய் ஊற்றலை. 2 பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய். வேறு எதுவும் நான் ஸ்பைசஸ் போடல. சிம்பிளாக ஆனால் டேஸ்ட்டாக ஹோம்லியான ஒரு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்றது நான் பார்க்குறேன், இது செய்கிறேன். நல்லா வெங்காயத்தை வதக்கிக்குங்க. 3 பச்சை மிளகாய். வெங்காயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரியாணியில் நான் ஒரு 2 டிப்ஸு இல்லை 3 டிப்ஸு சொல்ல போகிறேன். மெயின் பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். டேஸ்ட்டு கொடுக்க ஒரு விஷயம். நம்ம தேவையில்லாத மசாலா, பிரியாணி மசாலா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ நான் பண்ணுற பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 2-3 டிப்ஸுன்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸே பார்த்திங்கன்னா. அதுதான் ரொம்ப ஆயிலெலாம் ஊற்றக்கூடாது. அதே மாதிரி நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணுறோன்னு சொன்னிங்கன்னா, சிக்கன் பிரியாணி நம்ம ஸ்கின்னோட தான் சிக்கன் வாங்கணும். அப்போ தான் அந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டே. ஸ்கின்லெஸ் வாங்கினீங்கன்னா டேஸ்ட்டு கிடைக்காது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சா, 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சது தான் போடணும். அதுவும் ருசி. அப்போ தான் கடையில் வாங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நம்ம போடவே கூடாது. 3வது டிப்ஸு பார்த்திங்கன்னா, நல்லா வெங்காயம் வதங்கினோன்னே இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுடணும். ஃபஸ்ட்டுலாம் பார்த்திங்கன்னா நான் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு லாஸ்ட்டில் தான் மிளகாத்தூள் போடுவேன். நீங்கள் இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு நல்ல கலர் கிடைக்கும். இன்றைக்கி நான் வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன், பாஸ்மதி அரிசி எடுக்கல. வீட்டு அரிசியில் எப்படி பிரியாணி செய்கிறது அப்படின்றது தான். நான் சிவாஜி பிராண்ட் அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ தக்காளியும் போட்டேன். தக்காளி ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி, புதினா 2மே இருந்தால் போட்டுருங்க. நான் இன்றைக்கி புதினா மட்டும் தான் போட்டிருக்கேன், கொத்தமல்லி போடல. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். 3வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கறியை அப்படியே சேர்க்குறதோட நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அரிசி ஊற வைப்போமோ அதே மாதிரி கறியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு, தயிர், கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சிட்டோம்னா அந்த கறியிலையுமே பார்த்திங்கன்னா சக்கை மாதிரி இல்லாமல் ரொம்ப 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 நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது 3வது டிப்ஸு. இப்போ நல்லா வதங்கிச்சு பார்த்திங்கன்னா. இப்போ நான் சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, நார்மல் ரைஸுக்கு வைக்கிற அளவே தாங்க. நான் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன், 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதே நீங்கள் பாஸ்மதி எடுத்துருந்தீங்கன்னா 1க்கு 1.25 தான் நான் வைப்பேன், இல்லைன்னா 1.5. கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப வரையாக சாப்பிட விருப்பம் இல்லாதவங்களுக்கு ஓரளவுக்கு 1.5 அளவுக்கு தண்ணி வச்சா நல்லா சாஃப்டாக இருக்கும் ரைஸு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் அரிசியை போட்டுக்கிறேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா 65 ரெடி ஆகிட்டுருக்கு. அரிசியை போட்டு நல்லா உப்பு காரெல்லாம் இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு குக்கரை மூடிட்டு சாப்பாட்டுக்கு 2 விசில் வைப்பேன். சேம் 2 விசில் தான் வச்சுட்டு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு சூப்பரான பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் எதுவுமே ஆயில் நிறைய இருக்காது. சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவருக்குலாம் பசிக்கும். இந்த பிரியாணி சாப்பிட்டா, கடை பிரியாணி சாப்பிட்டா நம்மளுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு எதுக்கழுத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம நிறைய மசாலா போட்டால் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது திரும்ப பசிக்கும் நமக்கு செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்ன டிப்ஸோடு நம்ம வீட்டு பர்த்டே பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.